ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது 2025 ஆண்டில் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதற்கு காரணம் என்னென்னா, கிரகநிலைகளுடைய அமைப்புகள் தான். கிரகநிலைகளுடைய அமைப்பு, கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறுவதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயன்பெறலாம். ஆக்சுவலி ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடக்க போகுது. அது சனியாகட்டும், சூரியனாகட்டும், இவங்களால் அதிகமாக நடக்க போகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயன்பெறலாம். இப்போ ஏப்ரல் மாதத்தில் என்ன ஒரு தமிழ் மாதம் நடக்குதுன்னா, சித்திரை மாதமானது நடக்குது. சித்திரை மாதங்கிறது தமிழ் மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷ ராசியில் பயணம் செய்கிறாரு. அதனால் இது மேச மாதம் என்றும் அழைக்கப்படும். மேச மாதம்னு சொல்கிறத விட இது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். காரணம் என்னென்னா, சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விசேஷங்கள் தான். சித்திரை மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்களும் அவற்றினுடைய சிறப்புகளும் இருக்குது. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி சித்திரை மாதத்துடைய முக்கிய நாட்களும் அவற்றின் சிறப்புகளும் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிறப்புகளையும் அவற்றினுடைய இதையும் தெரிஞ்சுக்கிட்டால் ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் என்னென்னலாம் ஆன்மீக ரீதியாக முக்கியமான நாட்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க சிறப்புகளை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக சித்திரை மாதம் தமிழ் வருடத்தின் பிறப்பாக கருதப்படுது. புதிய தமிழ் வருடத்தின் பிறப்பாக கருதப்படுது. சித்திரை மாதத்தில் பல முக்கியமான சிறப்பு நாட்கள் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள், பூஜைகள் ஆகியன செல்வ வளத்தை பெருக செய்யும். மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடாக சித்திரை வழிபாடு பார்க்கப்படுது. சித்திரை மாதம் சிவபெருமான், அம்பிகை மற்றும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடுகளாக சித்திரை மாத வழிபாடு கருதப்படுது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நாட்களுக்கான சிறப்புகளை பற்றி கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ளணும். தமிழ் வருடங்களில் முதல் மாதமாக சித்திரை விளங்குகிறது. சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் முதல் ராசியான மேசத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து 12வது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார். இந்த சுழற்சியை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். எனவே சூரியனுடைய பயணம் தொடங்கக்கூடிய முதல் ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருட பிறப்பு என மக்கள் கொண்டாடுறாங்க. கேரள மாநிலத்தில் சித்திரை முதல் நாளானது சித்திரை விசு என்ற பெயரில் கொண்டாடப்படுது. பங்குனி மாத கடைசி நாளில் இரவில் தங்க வெள்ளி பொருட்கள், நவரத்தினங்கள், பல வகைகள், காய்கனிகள், புத்தாடை, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, தேங்காய் ஆகியவற்றை பூஜையில் அழகாக அலங்கரித்து வைப்பாங்க. மறுநாள் அதிகாலையில் இருந்தும் அந்த மங்கள பொருட்களை தான் முதல்ல பார்ப்பாங்க. இதனால் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையானது மக்களிடம் இருக்குது. இதனாலேயே இது ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது. அப்புறம் இந்த சித்திரையில் வரக்கூடிய 2வது சிறப்பான விஷயம் என்னென்னா, சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்க பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைகிறாரு. அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினாராம். அன்றைய நாளில் நீங்கள் சித்திரகுப்தனுக்கு விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்கு குறைந்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பாய் என்று வேண்டிக் கொள்ளுமா. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி ஆலயம் இருக்குது. சித்ரா பௌர்ணமியில் இவருக்கும் இவருடைய மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளோடு திருமண விழா சிறப்பாக நடைபெறும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அதனால் மிக விசேஷமானது. இந்த சித்ரா பௌர்ணமி என்று நிலவின் முழு வெளிச்சத்தில் பூமியின் சில பகுதிகளில் ஒரு வகை உப்பு வெளிவரும். அது பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பாங்க. இது மருத்துவத்துறையில் இன்றும் பயன்படுத்தப்படுது. அப்புறம் சித்ரா பௌர்ணமி தொடர்ந்து 2வது சிறப்பு விசேஷம் என்னென்னா, மதுரையில் சித்திரை திருவிழா தான். சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு கொண்டாட்டம்தான். இந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு. மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளோடு புறப்படுவார். தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது எனக்கூடிய தாள்கள் வைகை கரையை அடையும் போது
அவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோபம் வந்துடும். கோபத்தோடு அப்போவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆற்றில் இறங்கி அப்படியே வண்டியூர் போய்விடுவார். அழகர் ஆற்றில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறங்குவதற்கான இன்றளவுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியூர்லேருந்து மக்கள்கள் குவிவாங்க, அலையலையாக வருவாங்க. இது 2வது பெருந்திருவிழா. அப்புறம் 3வது என்னன்னா அட்சய திருதிங்க. அட்சய திருதி என்பது சித்திர மாதத்தின் வளர்பிறையின் 3வது நாளான திருதியில் கடைபிடிக்கப்படுது. அட்சய் என்றால் எப்போதும் அல்லல்ல குறையாத என பொருள்படும். அதாவது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய நல்ல செயல்களான தான தர்மங்கள் அல்லல்ல குறையாத அதிக பலனை தரும். ஆக்சுவலி பார்வதி தனது பிறந்த வீட்டுக்கு வந்ததும் பரசுராமர் அவதரித்ததும் இந்நன்னாளில் தான். அதனால் அட்சய திருதி அன்று உங்கள் ராசிக்காரங்க தயிர் சாதம் தானம் செய்திங்கன்னா ஆயுள் பெருகும். இனிப்பு பொருட்கள் தானம் செய்தால் திருமண தடாகலும். உணவு தானியங்கள் தானம் செய்தால் விபத்துக்கள் அகால மரணம் போன்றவை ஏற்படாது. கால்நடைகளுக்கு இந்த நாளில் தீவனம் அளித்தால் வாழ்வு வளமானது பெருகும். ஆக்சுவலி அட்சய திருதி இந்த டைம் வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வர இருக்குது. அட்சய திருதி நாளில் நீங்கள் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவி என்பது ஒரு இது. சித்திரையில் வரக்கூடிய அட்சய திருதியில் வசதி படுத்தவங்க தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்க முடியாதவங்க ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்கலாம். மஞ்சள், உப்பு இந்த மாதிரி குடும்ப செல்வ செழிப்போடு திகழும் என்பது இதன் மூலிமா சொல்லலாம். இந்த தினம் சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளை நிறத்தால் ஆன பச்சரிசி, மல்லிகைப்பூ போன்ற பொருட்களை வாங்கலாம். மகாலட்சுமிக்கு பால் பாயாசப்படுத்தி வழிபாடு கூட செய்யலாம். இதனால் செல்வ வளம் பெருகும் என்பது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. அப்புறம் சித்திர மாத வளர்பிறையில் பஞ்சமியில் திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுது. எனவே இந்த நாளில் லக்ஷ்மி பூஜை செய்து வழிபாடு செய்திங்கன்னா செல்வம் பெருகும். சித்திர மாத வளர்பிறை அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுது. இந்த நாளில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக கருதப்படும். இதெல்லாம் தாங்க சித்திரையில் வரக்கூடிய சிறப்புகள். இந்த சித்திரையில் வரக்கூடிய சிறப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் சித்திரையுடைய ஃபுல் சிறப்புகளும் ஷேர் பண்ணேன். இப்போ சித்திரையுடைய சிறப்புகளை தொடர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். சாதனவில் என்பதற்கேற்ப சராசரி மனிதனாய் பிறந்து நல்ல செயல்கள் செய்து பொறுப்பாக பணி செய்து பேரும் புகழும் பெருமை அடையக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கடைசி 10 நாள் பொருளாதார மேன்மை புகழும் நிறைவாக கிடைக்கும். புத்திரர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள நபர்களோடு சேர்ந்து சிரமப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் விழிப்புணர்வோடு செயல்படுவது நன்மை தரும். கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சிலருடைய குறுக்கீடுகள் மனக்கசப்புகள் தோன்றி பின்னர் படிப்படியாக நிலைமையானது சீராகும். அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு வருமான வரித்துறை, சுங்க லாபம், தணிகத்துறை ஆகியவற்றில் உயர் பதவி வகிப்பவர்களுக்கு உங்கள் துறை சார்ந்த ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறைவினால் இடமாற்றம் அல்லது துறை சார்ந்த அதிகாரிகளுடைய நெருக்குதல்கள் ஆகியவற்றுக்கு ஆளாகி புதிய அனுபவ பாடங்களை பெறுவீங்க. அப்புறம் தொழிலதிபர்கள் உங்கள் தொழிலை சிறிது சுணுக்கமான நிலை அடைவீங்க. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வீங்க. புதிய ஒப்பந்தங்களை பெற்று முன்னேறுவீங்க. பொருளாதார வரவுகள் சமச்சீராக இருக்கும். நற்செயலுக்கேற்ப புகழானது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பெண்கள் உங்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த வீண் வாதங்களை தவிர்க்கணும். அடிக்கடி அவசியம் இல்லாமல் பயணம் செய்வதையும் தவிர்க்கணும். பணியிட மாற்றம் உறுதிப்படுத்தப்படுவது இருக்குது. பெற்றோர்களுக்கு உதவி செய்வதால் மிகுந்த நன்மைகள் உண்டாகும். அப்புறம் கலைத்துறையினர்களுக்கு சிறந்த நிலைக்கு வரலாம். வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது. வாய்ப்புகள்லாம் அப்போ தான் வந்து குவியும். எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாம். அது உங்களுக்கு இப்போ ஆபத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை காண்பீங்க. அரசிடமிருந்து சலுகைகள் கிடைக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். அதே வேளையில் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். மருத்துவ செலவு அதிகரிக்கலாம். மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு படித்தீங்கன்னா நல்ல தேர்ச்சியும் புகழும் பெறுவீங்க. ஓவிய பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் உங்கள் திறமையை நன்கு வெளிப்படுத்தினீங்கன்னா பெயரும் புகழும் பெறுவீங்க. படிப்புக்கு தேவையான பொருளாதார வசதிகள் தாராளமாக கிடைக்கும். முழுமையாக உங்களுக்கு இந்த 10 நாட்கள் கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.